சித்தநாடி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. குபேர முத்திரையை நம்ம எப்படி யூஸ் பண்றது? என்ன சொன்னா அது ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு நல்ல ஒரு பலனை தரும்? இது யார் யாரெல்லாம் பண்ணலாம்? பெண்கள், ஆண்கள் பண்ணலாமா? கண்டிப்பா. குபேரன் அப்படிங்கிறது வந்து பொதுவான ஒரு கடவுள். சக்தி வாய்ந்த ஒரு கடவுள். அது அதிதேவதைகள் இன்னும் சொல்லப்போனா ஒரு ஆண் தேவதைக்கு மிக மூத்த ஒரு அழகான ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குபேரா அப்படிங்கிற ஒரு வார்த்தையே அற்புதமான ஒரு வசீகரம், ஈர்ப்பு, என்ன வேணாலும் சொல்லலாம். தங்கம், பவுனு, வெள்ளி அவர் எப்படி வேணாலும் கொஞ்சலாம். ஏன்னா, குபேரனை மட்டும் நம்ம ரொம்ப அழகான நேசிக்க தொடங்குனோம்னா, அவர் நம்ம நேசிக்க தொடங்குவாரு. இந்த முத்திரை அப்படிங்கிற விஷயமே பார்த்தீங்கன்னா, 3 வகையான திரி வந்து நம்மள இருக்கும். அப்ப 3 வகையான திரி, மூகமண்ட திரை. அப்போ மூகண்ட அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? 3 கண்ட. அப்ப அண்டம், கண்டம், பிண்டம் 3 லோகத்திலயும் இருக்கக்கூடிய கதவை தொறந்தாக்கா, அங்கே சொர்க்கம் இருக்கும். சொர்க்கம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான இன்பம், துன்பம் எல்லாத்துலயும் இருக்கும். அதுல எது நமக்கு முக்கியம்? பாசிட்டிவ். எல்லாமே சொர்க்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஓ! எல்லாமே நல்லதுன்னு இல்ல. எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கும். அது நல்லது, கெட்டதுன்னு ஒண்ணா பார்த்து பார்த்தா பிரிச்சிருக்கும். அதுல எந்த ரூம்குள்ள நம்ம போறோம்? அதுல எது நம்ம வாழ்க்கை வாழ்றோம்? அப்படிங்கிறதுக்கு அந்த காலத்துல சொல்லுவாங்க. குபேர முத்திரை நம்ம போடும்பொழுது 3 வகையான திரி, 3 வகையான அம்சம், 3 லோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம எல்லாமே நம்மளுடைய உடம்புல இருக்கும். இந்த முத்திரை இருக்கு பார்த்தீங்களா? குபேர முத்திரை. இத போடும்பொழுது நம்முடைய அகம், புறம், அகத்தில் உள்ள மகா உரம். அதான் சொல்லுவாங்க, மகா உரத்தை நம்ம அப்படி சீண்டி விடுற மாரி, தூண்டி விடுற மாரி, நம்ம குபேரனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, அவர் ரொம்ப ரொம்ப நம்மள விரும்பி, அது மகா தேவதைன்னு ஏன் சொன்னேன்? ஒரு ஆண் தேவதைன்னு ஏன் சொன்னேன்? அப்ப எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கு. குபேரா அப்படின்ற ஒரு வார்த்தை, அன்போட, ஐயா கஷ்டப்படுறேன். ஏதாவது ரூபத்துல உங்களுக்கு வந்து பணத்தை குடுத்துருவார். ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு பிரச்சனைய தீர்த்துருவார். ஏதாவது ஒரு ரூபத்துல உங்கள்ட்ட இருந்து நீங்க வெகுண்டது. இது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாம நடக்கிற விஷயம். ஆனால், நம்ம அந்த முத்திரையை போட்டு, ஓம் சர்வலோக குபேரா, ஓம் சர்வலோக குபேரா, எனக்கு எல்லா கஷ்டமும் போயிட்டு, உன்னுடைய ஆசீர்வாதமும், உன் பார்வையும் எனக்கு வந்தா போதும். அப்படிங்கிற மாரி அந்த சரணாகதின்னு கால்ல விழுந்துட்டான்ப்பா உன்கிட்ட. இந்த முத்திரையை போட்டு, ஓம் சர்வலோக குபேரா, ஓம் சர்வலோக குபேரா. இந்த வார்த்தை அவருக்கு காதுல மட்டும் தெளிவா, அழகா, பாசத்தோடு விழுந்துருச்சுன்னா, உங்கள அடிச்சுக்க ஆளே முடியாது. அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.